இது ஈஸியான சம் தானே. லாஸ்ட் கிளாஸ் பேசினோமே. 4ஆம் விகிதம் அப்படின்னா 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணோம். இங்க 2வது நம்பர் 16, 3வது நம்பர் 7, ஃபர்ஸ்ட் நம்பர் 4. அவ்வளவுதான். 4 1s ஆர் 4 4s ஆர் 4ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா 28 அப்படின்றது ஆன்சர். அவ்வளவுதாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தனியா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. சரியா? ஐடியா புரிஞ்சா போதும். சரியா? ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதே கொஸ்டின் பாயிண்ட்ல குடுக்கணும்ல. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தணுமே. சோ 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் மேல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டீங்கன்னா இந்த சம் ஈஸி. ஏற்கனவே என்ன சொன்னேன்? பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 2 நம்பர், பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 1 நம்பர். அப்போ மொத்தமா எத்தனை நம்பரு? 3 நம்பர். அந்த 3 நம்பர் இருக்கிற 0 எதுன்னு கேட்டீங்கன்னா 1000. பாரு 3 0 வந்துருச்சா? 1ன்றதுக்கு வேல்யூ இல்ல. ஞாபகம் வச்சுங்க. அத்தனை 0 சேர்த்துக்கிறீங்க, முன்ன 1 சேர்த்துக்கிறீங்க. அவ்வளவுதான் கண்டென்ட். எதால மல்டிப்ளை பண்ணீங்களோ அதால டிவைட் பண்ணணும். அப்ப கீழயும் 1000ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? மேல என்ன சார் ஆகும்? இந்த 0.12 வெறும் 12 ஆகும். இந்த 0.3ன்றது வெறும் 3 ஆகும். கீழ என்ன சார் ஆகும்? பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு நம்பர் இருக்காப்பா? இந்த ஒரு நம்பருக்கு இந்த ஒரு 0 வச்சிருங்க. அந்த நம்பர் அப்படியே ஏறிட்டேன். புரியுதா? இந்த ஒரு நம்பருக்கு இந்த ஒரு 0 அடிச்சிட்டேன். அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டேன். அப்ப மீதி எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. அத கீழ சேர்த்துங்க. சரியா? கீழ சேர்த்துக்கணும். இப்ப என்ன செய்யலாம்? 4ஆம் வாய்ப்பாடுல 4 3 12 இங்க 4 5 20 ஒரு 0. கரெக்ட்டா? இதுக்கு மேல இது கேன்சல் ஆகாதுமா? மேல 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9. இத 50ஆல டிவைட் பண்ணணும். நான் என்ன செய்றேன்? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். ஏன்னா 50ஆம் வாய்ப்பாடுல 9 வராதுல்ல. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா தான் 90 ஆகும். எத்தனை முறை 90 வரும்? ஓர் 50 50 மீதி 40. அதாவது 90ல 50 போனா 40 தானங்க. இப்பயும் பாருங்க 50ஆம் வாய்ப்பாடுல 40 வராது. ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால இங்க 0 சேர்த்துக்கிறேன். 50ஆம் வாய்ப்பாடுல 400 அப்படின்னும்போது 8 5 40ல. அப்ப 8 50 400ன்னு வந்துரும். சரியா? இப்ப 0.18 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது டவுட் இருந்தா அத நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா கிளாஸ் முடியும்போது பேசலாம்.